ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி. சப்ஜெக்ட் கோட் CE3391. இந்த சப்ஜெக்ட் போத் தியரி அண்ட் ப்ராப்ளமேட்டிக் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். பார்ட் ஏ மோஸ்ட்லி தியரியாக வரும், பார்ட் பி வந்து ப்ராப்ளமேட்டிக்காக வரும். இந்த சப்ஜெக்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீமியம் சர்வீஸ் பற்றி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நம்ம ப்ரீமியம் சர்வீஸில் 4 டைப் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் கொஷின் பேங்க், அதாவது பார்ட் ஏ பி சி அதுக்கு உண்டான கொஷின்ஸ் வித் ஆன்சரோட கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ். தென் டாபிக் ப்ரெசன்டேஷன், அதாவது ஒரு யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் அதை ஈஸியாக நீங்கள் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ண முடியும் எக்ஸாமில். ஸோ அதுக்கு டாபிக் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் கீவேர்ட் ஷீட்டு, நீங்கள் என்னதான் பேராவாக எழுதினாலும் அதில் சில கீவேர்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். அந்த கீவேர்ட்ஸ் என்னென்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கீவேர்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த ஷீட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு யூனிக் வே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டாக இருந்தால் அது ஒரு டைப் ஆஃப் நம்ம அப்ரோச் பண்ணி பாஸ் பண்ணணும். தென் தியரி சப்ஜெக்டாக இருந்தால் அது ஒரு டைப் ஆஃப் அப்ரோச் பண்ணி பாஸ் பண்ணணும். இதுதான் 4 ப்ரீமியம் சர்வீசஸ் வி ஆர் கோயிங் டு கிவ் யூ. இந்த ப்ரீமியம் சர்வீஸ் நீங்கள் எடுத்து எங்கள் கொஷின் பேப்பர்ஸை படித்து உங்களால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை நாங்கள் ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுறோம். நீங்கள் இதுக்கெல்லாம் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 9 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு சர்வீஸ். இது வந்து 100% மணி பேக் கேரண்டி. உங்களுக்கு இந்த ப்ரீமியம் சர்வீஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ. யூனிட் 1. யூனிட் 1ல மொத்தம் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. யூனிட் 1ஓட நேமு ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். அதில் என்னென்ன இருக்குன்னா டென்சிட்டி, விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன் எக்ஸெட்ரா. இதெல்லாம் ஃப்ளூயிட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். தென் செகண்ட் டாபிக் ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட். தேர்ட் ஒன் பியான்சி அண்ட் ஃப்ளோட்டேஷன் பிரின்சிபல். ஃபோர்த் ஒன் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ரெஜிம்ஸ். ஃபிஃப்த் ஒன் யூலேரியன் அண்ட் லெக்ரானியன் அப்ரோச். சிக்ஸ்த் ஒன் கண்டினியூட்டி, எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஈக்குவேஷன்ஸ். இந்த 6 டாபிக் தான் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அடுத்து யூனிட் 2. யூனிட் 2ல யூனிட் 2ஓட நேம் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் அண்ட் பவுண்டரி லேயர்ஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் ரெனால்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் ஒன் லேமினார் ஃப்ளோ த்ரூ சர்க்குலர் கண்டக்ட்ஸ். தேர்ட் ஒன் டார்சி வெய்ஸ்பேக் ஈக்குவேஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர். Fourth one, major and minor losses in pipes. Fifth one, hydraulic and energy gradient lines. Final one, boundary layer concepts and types of boundary layer thickness. Third unit, dimensional analysis and model studies. Third unitல மொத்தம் 6 important topic இருக்கு. அதில் first topic fundamental dimensions and dimensional homogeneity. Rayleigh's method and Buckingham's pi theorem, dimensionless parameters, stimulatives and model studies, distorted and undistorted models, application of dimensional analysis. இதுதான் யூனிட் 3ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல், ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் அந்த வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஐ வில் சென்ட் யூ த ஸ்டடி மெட்டீரியல். யூனிட் 4. யூனிட் 4 டர்பைன்ஸ் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இம்பேக்ட் ஆஃப் ஜெட்ஸ் அண்ட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள்ஸ், தியரி ஆஃப் ரோட்டோடைனமிக்ஸ் மிஷின்ஸ், கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டர்பைன்ஸ், பெல்ட் அண்ட் வீல் டர்பைன்ஸ், மாடர்ன் ஃப்ரான்சிஸ் டர்பைன், கப்லான் டர்பைன். கடைசி யூனிட் நம்ம மோஸ்ட்லி பம்ப்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரியாக தான் வரப்போகுது. இதில் டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, யூனிட் 5ல ஃபஸ்ட்டு கொஷின் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பம்ப்ஸ், செகண்ட் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அண்ட் எஃபிஷியன்சி பற்றி சொல்லணும். தேர்ட் ஒன் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் அண்ட் ஒர்க் டன் பை இம்பல்லர்.
Fourth one, performance curves of pumps. Fifth one, reciprocating pumps, working principle and indicator diagram. Sixth one, rotary pumps. மொத்தம் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது ஃபிஃப்த் யூனிட்டில். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 24 hours அவைலபிள். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து சேரும். இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணி இது வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த கொஷின்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். See you in next video.